ஹாய் ஹலோ வாங்க நமக்கு ஃப்ளாக்ஸ் சீடு வச்சு ஒரு ஹேர் பேக் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸ் சீடு வச்சு நம்ம ஒரு ஹேர் பேக் தான் பண்ண போகிறோம். 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துக்கிறேன். நல்லா 10-15 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஆறுச்சுன்னா இந்த மாதிரி ஜெல்லி டைப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை தான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஹேர் பேக் நீங்கள் தேய்க்கிறதானாலும் சரி, நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுற எண்ணெயை வந்து சின்னதாக சூடு பண்ணிவிட்டு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா தான் எந்த ஹேர் பேக் ஆனாலும் நீங்கள் போடணும். இல்லைன்னா முடிக்கு ரொம்பவே கெடுதல். அது வந்து ஸ்ப்ளிட்னிங்ஸுக்கு அதே மாதிரி ஹேர் வந்து உடஞ்சி போகிறதுக்கு எல்லாமே சான்ஸ் இருக்குது. ஸோ மண்டையிலையெல்லாம் நல்லா போட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறமா நான் இந்த ஹேர் பேக் போட்டுக்கிறேன். இது வந்து கேரளாவில் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான். முடி வந்து சில்கியாக இருக்கும், ரொம்ப ரீஃப்ரெஷிங்காக இருக்கும், கண்டிஷனராகவும் நீங்கள் கூட இதை யூஸ் பண்ணலாம். கேரளா டிப்ஸுக்கும் கேரளா ஃபுட்டுக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.